வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு, விவசாயிகள் மகிழ்ச்சி, தேதி நீட்டிப்பு, அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழக அரசின் அதிரடியான அறிவிப்பு நிறைய அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த டைம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன், அதாவது பார்த்திங்கன்னா பயிர் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, பயிரிட்டு நஷ்டம் அடைஞ்சுன்னா இழப்பீடு தொகைக்காக விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதற்காக அரசு கொடுத்த கால அவகாசம் அப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா 15/11/2024 அன்னைக்கு வரைக்கும் தான் அரசு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பயிர் இழப்பீட்டு தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் விண்ணப்பிக்காமல் மறந்ததுனால அரசு விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த பயிர் இழப்பீட்டு தொகைக்கான கால அவகாசம் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் விவசாயிகள் கேட்டதுக்காக நவம்பர் 30, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பயிர் இழப்பீட்டு தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் பயிர் இழப்பீடு தொகை விண்ணப்பிக்காதவங்க எல்லாமே விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா அனைத்து அதாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அனைத்து அரசு அலுவலகமும் இயங்கும். அப்படிங்கிறனால அந்த தேதியில் கூட நீங்கள் போய் உங்களோட பயிர் இழப்பீடு தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.